யார் அது புதுசா நம்ம வீட்டுக்குள்ள வர்றது? யாருமா நீங்களா? எதுக்குமா இங்க வந்திருக்கீங்க? அட தாத்தா, எங்களாம் தெரியலையா? தாத்தோ, நாங்க தான் தாத்தோ. சின்ன சின்ன பொண்ணு லக்ஷ்மி, வேணி, பிரபா, உமா. அட நீங்களாமா? வாங்கம்மா வாங்கம்மா. என்னமா இந்த பக்கமே வர்றது இல்ல இப்பெல்லாம்? எங்க தாத்தா, ஃபுல்லா எங்க வீட்டுல இருக்க வேலை செய்யறதுக்கே நேரம் சரியா இருக்கு, அதான் வர முடியல. அப்படியாமா? நீங்களாம் ஆளே வரது இல்லன்னு தேவி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. சரி, நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. இருங்க, அவளை கூப்பிடுறேன். சரிங்க தாத்தா, ஃபர்ஸ்ட் கூப்பிடுங்க பாட்டிய. தேவி, தேவி. இதோ வரேங்க. என்ன நம்ம வீட்டுக்கிட்ட இவ்வளவு கூட்டமா இருக்கு, யாரா இருக்கும்? தேவி வந்துட்டியாமா? இதோ வந்துகிட்டே இருக்காங்க. என்னங்க, எதுக்குங்க கூப்பிட்டீங்க? யாருங்க அவங்களாம்? என்ன பாட்டி, எங்களை தெரியலையா? அட சின்ன தானே நீ. பரவாயில்லையா பாட்டி, நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. உங்களை மறப்பனாமா? எங்க 2 பேரை தேடி சொந்தம்னு பார்க்க வர்றது நீங்க மட்டும்தான், வேற யார் வருவா? சரி பாட்டி, எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கீங்களா? நல்லாதாம்மா இருக்கோம். எங்கம்மா ஆளையே காணோம் உங்களெல்லாம்? எங்க பாட்டி, வீட்டில் இருக்க வேலையை முடிக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுது, அதான் எங்களால் வரவே முடியல. சரி, இன்னைக்காச்சும் வரலாமேன்ட்டு வந்தோம். சரிம்மா இருங்கம்மா, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரி பாட்டி, போட்டு எடுத்துட்டு வாங்க. என் நாலு முடி, அமைதியா இருக்க மாட்டியா? பரவாயில்லம்மா, நான் எடுத்துட்டு வரேன். அட பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சும்மா உங்களைய பார்த்துட்டு அப்புறம் நீ காப்பு கட்டணும்ல, அதுக்கு பூலாம் வேணும், அது பறிக்கிறதுக்கு தான் வந்தோம். அப்படியாமா? அதோ இந்த அப்டேட் பக்கம் போனீங்கன்னா நிறைய இருக்கும் பாருங்க. வேப்பிலையும் பூவும் நிறைய இருக்கும், போய் பாருங்க. இல்ல சின்ன பிள்ளை, அவங்க தான் டீ போட்டு தரேன்னு சொல்றாங்கல்ல, அமைதியாக இரு, குடிச்சிட்டு தான் போவோம். நாலு முடி, இருக்கிற முடியெல்லாம் பிச்சிருவேன். ஒழுங்காரு. அவங்களே வயசான காலத்தில் பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் டீ வச்சு தர சொல்லுன்னு சொல்கிற. ஒரு டீ தானே கேட்டேன், அப்படியே வந்துடும் உங்களுக்கு நோக்காடு. உங்களுக்குலாம் இருக்கா பாட்டி? உங்களுக்கும் சேர்த்து பறிச்சுட்டு வரட்டா? இல்லைம்மா, நாங்களே அப்புறமேட்டு பறிச்சுக்கிறோம், நீங்கள் போய் உங்களுக்கு பறிச்சுட்டு வாங்க போங்க. அட என்ன பாட்டி நீங்கள், நாங்கள் உங்களுக்கும் சேர்த்து பறிச்சுட்டு வரோம், இருங்க. பாட்டி, நாங்கள் சேர்த்து பறிச்சுட்டு வரோம். சரிம்மா, நீங்க போய் பறிச்சுட்டு வாங்கலாம், அதுக்குள்ள நான் டீ போட்டு வைக்க சொல்றேன். அப்பாடி, டீ போடுறேன்ட்டாங்க. நாலு முடி, ரொம்ப சந்தோஷப்படாத தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தாத்தா. நாங்களாம் காலைல ஏஞ்சி நல்லா சாப்பிட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வேணாம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் போய் பறிச்சுட்டு வரோம். சரியா? சரிம்மா, எப்பயுமே நீ இப்படி தான். சரி பாட்டி, நாங்களே பறிச்சுட்டு வரோம். என்ன உமா, வாயை பேச மாட்டேற? அட தாத்தா, அப்படிலாம் இல்லை, இவங்க பேசிட்டு இருந்தாங்களா, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அதான் அப்படியே அமைதியாக இருந்தேன். எப்படி இருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? நல்லா இருக்கோங்கம்மா, நீ எப்படி இருக்க? வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க? எங்க பாட்டி, என் மாமியை கழுவி இருக்க வரைக்கும் நிம்மதியாகவே இருக்க முடியும். ஏமா, இன்னும் உங்க மாமியார் திருந்தலையாமா? அது எங்கன்னு தெரிந்த போது, இதில் அது பொண்ணு வேற வரப்போதான். இன்னைக்கு இனிமே தான் இருக்கு கச்சேரியே எனக்கு. தாத்தா, அதெல்லாம் இவன் நல்லா சமாளிச்சிருவா. சரிம்மா, சரி, நீங்க போய் பறிச்சுட்டு வாங்க போங்க ஃபர்ஸ்ட். அப்புறமேட்டு கூட உட்காந்து நல்லா பேசிட்டு இருக்கலாம். சரி தாத்தா, நாங்கள் போய் பறிச்சுட்டு வந்துடுறோம். சரிம்மா, எல்லாம் சாப்பிட்டாச்சும் போங்கம்மா. அப்பாடி, சோறுனாச்சும் போடுறாங்க. நாலு முடி, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு கேட்டுருச்சு. சும்மா இராண்டி, நானாச்சும் நிம்மதியாக சாப்பிட்டாரன், உனக்கு என்ன வந்துச்சு? நாலு முடி, நம்மளால மற்றவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது. ஆனால் உன்னால பாரு, எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். இங்க பாரு பிள்ளை சின்ன, ஓவரா பண்ணாத. எனக்கு அவங்க கொடுக்குறேன்னாங்க, நான் சாப்பிட்றேன்னு சொன்னேன். நானும் ஒன்றும் கேட்கல. நாலு முடி, அவங்க கொடுக்கலினால நீ கேட்டு வாங்கி தின்றுவல்ல. இவங்க தின்னவே மாட்டாங்க பாரு, நான் மட்டும் தான் திங்கிற மாதிரி ஓவரா பேசுவானுங்க. இவங்க கூட வந்ததே தப்பா போச்சு. சரி பாட்டி, நாங்கள் போய் பறிச்சுட்டு வரோம். சரிம்மா, பார்த்து போறீங்க, அங்கே நான் இது ஏதாச்சும் போய் வச்சிருக்க போது பார்த்து போறீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் பாட்டி. சரிம்மா, சரிம்மா, போயிட்டு வாங்க. எங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்கல்ல? ஆமா தேவி, இன்னைக்குதான் உன் முகத்துல சந்தோஷத்தையே பாக்குறேன். ஆமாங்க, நம்ம 2 பேர் மட்டும் இருந்து என்னங்க பண்ணுறோம்? ஏதோ நம்மளன்னு பார்க்கறதுக்கு இந்த பிள்ளைங்க பாப்பா வருங்க. இப்போ கொஞ்ச நாளாக வரல, இப்போ வந்ததும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. சரி தேவி, எனக்கு தெரியாத உன்னை பத்தி. ஏங்க, அப்புறம் மறக்காமல் மாட்டு பொங்கல் கூப்பிட்டுருங்க எல்லாரையும், சிறப்பாக பண்ணிடலாம் அந்த தடவை. ஆமா தேவி, நானும் நினைச்சிட்டே இருந்தேன், கூப்பிட்டுலாம். சரிங்க. இங்கே பார்வதி எவ்வளோ இருக்குன்னு நம்ம வீட்டு சைடு ஒன்று கூட இல்லை. ஆமாம் லக்ஷு, எவ்வளோ கிடக்குது பாருங்க. என்ன லக்ஸோ, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வித்தரலாமா? வித்தரலாம்ண்ணா, ஆனால் இவ்வளோத்தையும் எப்படி பறிச்சு எடுத்துகிட்டு போகிறது? அடே, நாம் எதுக்கு இருக்கோம், இத்தனை பேர் இருக்கோம்ல, எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துகிட்டு போய் வித்தரலாம். சின்ன பிள்ளை, எடுத்துகிட்டு போய் வித்தரலாமா? சொல்லு, வித்துப்பிடலாம். பார்க்கலாம் இரு, ஃபர்ஸ்ட் எது நல்லதா இருக்குன்னு பார்த்து பறிப்போம். சின்ன, இங்க முன்னாடி இருக்குல்ல, இதுவே நமக்கு போதாது. போதும் போதும் லக்ஸோ. உமா, அங்க பாரு, அந்த சைடு நிறைய நல்லா இருக்கு, வா அங்க போய் நம்ம பறிச்சுட்டு வரலாம். என்ன நாள் முடி, புதுசா என்னெல்லாம் கூப்பிடுற, என்னெல்லாம் கூப்பிட மாட்டியே? அட வாழவுமா, அங்க நிறைய இருக்கு, அதான் நீ யாரும் சேர்ந்து பறிச்சுட்டு வரலாம். சரி சரி, வா போகலாம். என்ன சின்ன, அவ்வளோ 2 பேரும் அந்த பக்கம் போயிட்டாளுங்க.
அட நம்ம 4 முடியை பற்றி தெரியாதா? எப்பயுமே எங்கே நிறையா இருக்கோ அங்கே தான் ஓடும். அது பின்னாடியே இன்னைக்கு உமாவும் போயிடுச்சு. சரி விடுங்க, நம்ம இங்க முன்னாடி இருக்கிறதே பறிச்சுக்கலாம். இதுவே போதும் தானே சின்ன. போதும் லக்ஸோ. இங்க பாருவோமா, எவ்வளவு பெரிய இடமா இருக்குல்ல. சே, நாலும் பெரிய இடம் வாங்கணுமா? ஆமா நாலுமுடி, நாமளே இடத்த வாங்குறோம், நிலமா சேர்க்கறோம். ஆமாம்மா, இனிமே காசு சேர்த்து ஒழுங்கா அப்படி ஒரு இடத்த வாங்கி போடணும். ஏன் லக்ஸு, இங்க கூட நல்லா தான் இருக்குல்ல, நல்லா காத்தோட்டமா ஃப்ரீயா நல்லா இருக்குல்ல. ஆமா வீடி, நல்லா இருக்கு. அப்பப்போ இங்க வந்துட்டு போனா நமக்கு கொஞ்சம் மனசெல்லாம் மைண்ட்ல ரிலாக்ஸா இருக்கும்ல. சரி லக்ஸு, அதனால என்ன, இனிமேல் வந்துட்டு போக வேண்டியதான் அடிக்கடி. ஆமா லட்சுமி, நல்லா இருக்கீங்க, நல்லா ஜாலியா இருக்குல்ல. ஆமாம் லக்ஸோ, நாம் அங்கே உட்காந்து கதை பேசுறது இங்கே கூட வந்து உட்காந்து கதை பேசலாம். லக்ஸோ, இது போதும் தானே நமக்கு? ஆமா சின்ன, இது போதும் நமக்கு. நம்ம என்ன அந்த அளவுக்கா வைக்க போறோம்? சும்மா 4 மூளைக்கு 4 வைக்க போறோம், அவ்வளவுதானே. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் லக்ஸு. சும்மா 4 மூளைக்கு வைக்க போகிறோம், அதுக்கு நிறையா பறிச்சுட்டு போனாலும் வேஸ்ட்டாக தான் போகும். சரி, இதே போதும். சரி, அது ஓரமா வச்சுட்டு போக்கலாம், எடுத்துக்கலாம். சின்ன வேப்பிலையும் பறி எதுவும் வேணும்ல. அடா ஆமாம் லக்ஸு, நான் மறந்துட்டேன். இந்த லக்ஸு, நான் பறிச்சு தரேன், வாங்கி வச்சுக்கோ. ஆ சரி சின்ன. லக்ஸோ, இது போதும் தானே? இன்னும் 2 கொத்து பறிச்சு குடிச்சுங்க அவங்களுக்கும். அட லக்ஸோ, அவளுங்க தான் அங்கே போயிட்டாளுங்களே, அவங்களுக்குலாம் எதுக்கு பறிக்கணும்? பரவாயில்ல சின்ன, பறி. நீங்கள் 2 பேரும் திருந்தவே மாட்டீங்க. இது போதாத லக்ஸோ? போதும் சின்ன, விடு. லக்ஸு, திடீர்னு ஏதோ நார்ல. ஆமா சின்ன, நாறுது. ஆமாண்டி. ஆனா வேணிக்கா, உனக்கு மூக்கே இல்லை, ஆனால் நாருதுன்னு சொல்கிற பத்தியா? நானும் சின்ன இப்படி ஓட்டுறேன். சும்மா வாய் நிற்கல, அதனால சொல்லிவிட்டேன். சாரி வேணிக்கா. பரவாயில்ல விடு, நீ தானே. அக்கா, எனக்கு தெரிஞ்சுதா, இவளுங்க போய் பறிச்சுட்டு வந்தாளுங்க பாரு, அதான் நாருது. ஆமா சின்ன, நாய்க்கு இது ஏதோ உச்சா போய் வச்சிருக்கும் போல, அதை தான் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆமாம், சரி இருங்க. என்ன 4 முடி புனித நீரில் கழுவி எடுத்து வந்தீங்க போல? ஏன் சின்ன அப்படி சொல்ற? பின்ன என்ன, நாத்தம் குடலை பிடுங்குது, உங்களுக்குலாம் நார்லையா? ஆமா பிள்ளை, எனக்கு ஏதோ ஸ்மெல் வந்துச்சு. ஒருவேளை எனக்கு மட்டும் தான் அடிக்குதோன்னு நினைச்சு விட்டுட்டேன். லூசு கிரிக்கி உமா, நீங்கள் பறிச்சுட்டு வந்தது எங்கேருந்து பறிச்சுட்டு வந்தீங்க? அங்க இருக்குல்ல, அங்கதான் பறிச்சுட்டு வந்தோம். முதல்ல அதை தூக்கி எஞ்சிட்டு போய் கையை கழுவிட்டு வாங்க ஃபஸ்ட்டு, போங்க. ஏன் சின்ன அப்படி சொல்ற? 4 முடி, உனக்கு மூக்கு இருக்கா இல்லை இல்லையா? ஏன்? நீங்கள் பறிச்சுட்டு வந்தீங்களே, அதில் நான் எதுவும் வச்சா போயிருக்கும் போல, அது கூட தெரியாமல் பறிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்கீங்க. எங்களுக்கே நாருது. இதுவா நாறுது? நான் கூட வேற எதுவும் நினைச்சேன். ச்சே. ச்சே, இப்படி அசிங்கப்பட்டாமே. 4 முடிய ஒழுங்கா போய் கையை கழுவிட்டு வந்துரு, ஓடு. அப்புறம் லக்ஸோ, அவ்வளோதானே, வேறு ஏதாச்சும் வேணுமா? அவ்வளவுதான் சின்ன, போதும். அவனுக்கு வந்ததை கிளம்பிடலாம். சரி, போகலாம். வந்துட்டீங்களா? சரி வாங்க போகலாம். இல்லை இருப்புல, நாங்கள் தான் இன்னும் பறிக்கலையே, பறிச்சதே தூக்கி எஞ்சிட்டோம். அதெல்லாம் இங்கேயே இருக்குமா, வா, அதுவே போதும். சரி வாங்க போகலாம் டக்குன்னு. என்ன பிரபா, கிளம்பலானா நீ பாட்டு போய் உட்காந்துக்கிட்ட? நானும் அங்கே போய் பறிச்சுட்டு வந்து டயர்டாக நின்னேன். கற்றுக்கல, அதுவும் உதவாம போயிடுச்சு, அதான் உட்காந்துட்டேன். 4 முடி, நீ இப்போ உட்காந்துருக்க சேர் என்ன சேர் தெரியுமா? ஏச்சுனே அப்படின்னு சாருது? அந்த தாத்தா பாட்டியோட ஒரு கடைசி பையன் கூட இறந்துட்டான்னு சொன்னாங்கல்ல. ஆமா சொன்னாங்க. எங்கேயோ இது அந்த சின்ன பையன் வச்ச மரம் தானா. இந்த மரம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் அவனுக்காக இங்கே சேர் போட்டுட்ருக்காங்க. டெய்லியும் வந்து இந்த சேரில் தான் உட்காந்துட்டு இருப்பானா. அவங்க சொல்லுவாங்க, நீ என்னன்னா அதில் போய் உட்காந்துக்கிட்ட, போச்சு. அவ சும்மா சொல்றா பிரபா, அப்படிலாம் இல்ல. ஏச்சினே, உனக்குலாம் எனக்கு அழைக்கல, தூக்கவே வராதுல்ல. சும்மா சொன்ன 4 முடி. நான் கூட ஒரு விஷயத்துல பயந்துட்டேன், நீங்க எனக்கு இது பேய் பிடிச்சிருமோன்னு. அட, உனக்கெல்லாம் பிடிக்காத 4 முடி. அப்படியே சின்ன சொல்ற? ஆமாம், ஆல்ரெடி நீயே ஒரு பேய், உனக்கு வர வந்து பேய் பிடிக்குதா? உனக்குலாம் வேற வேலையே இல்லை சின்ன. சரி, இப்போ உனக்கு பூ வேணுமாண்ணாமா? வேணும் சின்ன. அப்போ வா, அமைதியா போகலாம், வா. சரி வா போலாம். என்ன லக்ஷம், நீ எல்லாம் எடுத்துக்கிட்ட, 4 முடிட்டு கொடு. அட பரவாயில்ல வாட்சினே, இது என்ன சின்ன வெயிட்டு. லக்ஷம் சும்மா இருந்தாலும் அவ சும்மா இருக்க மாட்டான். என்னம்மா, எல்லாம் பறிச்சிட்டிங்களா? போதுமா? என்னமா கம்மியா தான் வச்சிருக்கீங்க, போதுமா அதெல்லாம்? அதெல்லாம் போதும் தாத்தா, 4 முளைக்கு வைக்கிறது தானே, நிறையா பறிச்சுட்டு போய் வேஸ்ட்டாக தான் போகும். ஆமா தாத்தா, போதும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட பறிச்சுக்கோங்கம்மா, கம்மியெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. போதும் பாட்டி, இதுவே. சரிம்மா.
சரி இருங்க அம்மா, சாப்பிட்டு போவீங்களா? இல்ல தாத்தா வேண்டாம், நாங்களே இங்க வந்து அங்க போய் பறிச்சுட்டு வரதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. வீட்டில் போய் இதெல்லாம் காப்பு கட்டிட்டு படிச்சா சரியா போயிடும் டைமே. ஆமாம்மா, அதுவும் சரிதான். நானும் அப்படிதான் பண்ணணும். தாத்தா இந்தாங்க உங்களுக்கும் சேர்த்தா பறிச்சுட்டு வந்தோம். அம்மா, நீங்க கொண்டு வந்ததே கம்மியா தான் கொண்டு வந்திருக்கீங்க. அதுல எங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல தாத்தா, எடுத்துக்கோங்க. நாங்கள் உங்களுக்கும் சேர்த்து தான் பறிச்சுட்டு வந்தோம். வேணாமா, வேணா நாங்கள் கூட பறிச்சுக்கிறோம். தாத்தா இந்தாங்க பிடிங்க, நீங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. இந்தாங்க தாத்தா வேப்பல. சரி சீக்கிரமா நீங்களும் காப்பு கட்டுங்க, நாங்கள் போகிறோம். இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, சாப்பிட்டு போகலாம்ல. நாங்கள் இன்னொரு நாள் வரோம், வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு ரொம்ப நேரம் இருந்துட்டு போகிறோம். சரிம்மா, மறக்காம மாட்டு பொங்கலுக்கு இங்க வந்துருங்க. நல்லா சிறப்பா கொண்டாடிடலாம். ஆமாம் தாத்தா, நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நாங்கள் வந்துடுவோம், கவலையே படாதீங்க. சரிம்மா வந்துருங்க, மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வருவோம் பாட்டி. நாங்கள் மட்டும் அங்கே என்ன பண்ண போகிறோம்? இங்கே வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடலாம். சரிம்மா, பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வந்துருங்க. அப்புறம் இங்கேயே சாப்பிட்டு போகிற மாதிரி வாங்க. சரி பாட்டி, எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு ஆளாக செய்வீங்களா? நாங்களும் காலையிலே வந்துடுறோம், எல்லாரும் சேர்ந்து செஞ்சுக்கலாம். ஆமாம் பாட்டி, நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காதீங்க. நாங்களும் வரோம், வந்து எல்லாரும் ஒன்றா செஞ்சுக்கலாம். சரிம்மா, நான் செஞ்சிட்ருக்கேன், நீங்களும் வாங்க, பார்த்துக்கலாம். சரி பாட்டி, சரி தாத்தா நாங்கள் வரோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வரோம் தாத்தா பாட்டி. நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வரோம் தாத்தா, போயிட்டு வரோம் பாட்டி. சரிம்மா, பார்த்து போங்கம்மா எல்லாரும். சரி உடம்பு பார்த்துக்கோங்க, 2 பேரும் நாங்கள் கிளம்புறோம். சரிம்மா. ஏங்க, இந்த காலத்தில் நம்ம சொந்த பிள்ளைங்களையே நமக்கு கண்டுக்கிறது இல்லை. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்களா, நம்ம நல்லா பார்த்துக்குறாங்கல்ல. ஆமா தேவி, இந்த பிள்ளைங்க இருக்கா, இந்த பிள்ளைங்க மட்டும் என்ன, நம்ம பிள்ளைங்க தான். வேற யாரு இவங்களாம்? ஆமாங்க, மாட்டு பொங்கலும் நல்லா சிறப்பாக செஞ்சிடணுங்க. சரி தேவி, செஞ்சிடலாம். என்ன பாக்குறீங்க? நீங்களும் வந்துருங்க மாட்டு பொங்கலுக்கு, சரிங்களா? ஆமாம், மறக்காமல் வந்துடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க.